அவன் டாக்டர் கைலாசிட்டு போயிட்டான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு. ட்ரீட்மெண்ட் தெனாலிக்கு இல்லடா, டாக்டர் கைலாஸ். அவருடைய உத்தேசம் நான் என்ன ஸ்மக்லிங் தலைவனா? சைக்காட்ரிஸ்டா? டீசெண்டா பேசு. ஓகே டாக்டர். Bad line. Hello. I am Dr. Kailas. I'm calling from Kodaikanal. Can I speak to Dr. Panjabhootam, please? Dr. Panjabhootam speaking. I'm யார் பேசுறது? அவர்தான் பேசுறாரு. ஆனா ஒரு தினசா பேசுறாரு. தண்ணில இருக்கறார் போல இருக்குது. ஓகே, ஆக மொத்தம் அவர் இங்க இல்ல. கண்டக்டர், இவரை மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்க. ஏன் அவரே இறங்க மாட்டாரா? சார், இவர் கொஞ்சம் பயந்தவரு, அதனால சொன்னேன். முடிஞ்சா அங்கிருந்து மெட்ராஸ் பஸ்ல ஏத்தி விட்டுருக்கு. ஏன் அவரே ஏற மாட்டாரா? அதனால இவன் உனக்கு மேல இருக்கான். ஃளைட்ல நம்ம தெனாலிடா கிரேட். படுத்த வீக் டேல பாப்புலர் டாக்டர் கைலாஸ் கிளினிக்க பூட்டிட்டு போறான்னா, ஆமா அவன் எங்க போயிட்டான்? ஃபேமிலியோட ஊரை விட்டு போட்டான். ஊரை விட்டே போய் ஆல்ரெடி எல்லா பைத்தியம். என்னடா இல்ல அவட போனல பைத்தியம் என்று சொல்ல வேண்டாம் என்று அவனுக்கு தெரியும். நீ ஏன்டா உசு உசுன்னு சும்மா இருடா. இனிமே எல்லா பைத்தியமும் எங்கிட்ட தான் வரப்போகுது. பஞ்சபூதம் கிரேட். மெட்ராஸே வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டானா? டாக்டர் வெக்கேட் பண்ணிட்டு போக இல்ல, வெக்கேஷன்ல போனவன். வெக்கேஷனா? திரும்பி வாரத்துக்கு 1 மாதம் ஆகுமா? அதுவரை எந்த கதி? சுமாரியா டாக்டர், உங்க கதி? சுமாரா, நீ என்ன சொல்ற? நீங்க எழுதி தந்த அந்த மருந்து துண்ட திரும்ப ஊதிக்கா எழுதி தான் அந்த டாக்டர் எல்லாத்தையும் எடுத்து குப்பையில ஓட்டுட்டேன். ஐயோ பாவம் டாக்டர், எழுதி கொடுத்துருங்க. அது என்ன மருந்து? யாருக்கு தெரியுது? ஒரு ஃப்ளோல எழுதி கொடுத்து சும்மா இந்த பாரு தெனாலி, நான் உன்னை தெத்து கொடுத்துட்டேன். தெத்து கொடுத்த பிள்ளை மறுபடியும் சேர்த்துக்க முடியுமா? இனிமே அந்த டாக்டர் கைலாஷ் தான் உனக்கு டாக்டர். ஐயே, அப்படிதான் வெக்கேஷன் போயிருக்காருல. கேட்க மாட்டல. சும்மா விடக்கூடாது. அங்கேயே போறீங்களா? நான் அந்த டாக்டர் விட மாட்டேன். என்ன பண்ண போறீங்க? விட போறேன். ஐயோ, விட போறீங்களா விட மாட்டீங்களா? கரெக்டா சொல்லுங்க. நான் இந்த டாக்டர் விட போறேன். நான் அந்த டாக்டர் சும்மா விட போறதுல, புரிஞ்சுதா? அங்க வா. அங்க டாக்டர் எந்த ஊருக்கு போயிருக்காருப்பா? இந்த கொடைக்கானல். நினைக்கிட்ட எனக்கா நீங்கள் அதுக்கு வர வேணும்? நாங்க அங்க வர போறோம். உனக்கு எப்படி தெரியும்? கண்டு வருவாங்க. ஆளே போய் ரகசியம் கேட்டல்ல. அதான் இங்கே பேசிருக்கலாம். உங்களுக்கு 1000 அலுவல் இருக்கு. அலுவல் ஏது? இனிமே எல்லாம் அலுவல் தான். என்ன கலக்கிறார்? இல்ல, நானும் கொடைக்கானலுக்கு வரேன்னு சொல்லி விடைக்கிறாங்க, அவ்வளவுதான். இங்க வா, கொடைக்கானலுக்கு போறோம். என்ற கதி இனிமே தெனாலி தாண்டா எங்களுக்கு கொடைக்கானல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கொடைக்கானல் மலையும் மலை சார்ந்த பகுதிகளும். மாட்டிக்கிட்டா யாரு? டாக்டர் கைலாஸ் மாட்டிக்கிட்டா. காதல விழுந்திருக்கு. பிறகு தொப்பி போட்டு ஜாங்கோ சாப்பிடுறாங்க. நல்லா இருக்குன்னு தலையாட்டுறாங்க. நல்லா இருக்கு. டாக்டர் பையன் உண்டிகள் எடுக்கிறான், கண்ண பொறுக்கிறான், குறி பாக்குறான். எங்கேயோ ஒரு காட்டு ஜந்து குறி பாக்குறான். ஒண்ணுமே தெரியல. இடது பக்கம் பூரா ஒரே பனி. போடா சரி. என் 10,000 ரூபாய் பைனாகுலர்ல இடது பக்கம் பொட்டை ஆயிடுச்சு. தெனாலி தெனாலி, அவன் டாக்டர் கைலாசிட்டு போயிட்டான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு. ட்ரீட்மெண்ட் தெனாலிக்கு இல்லடா, டாக்டர் கைலாஸ். அவருடைய உத்தேசம் நான் என்ன ஸ்மக்லிங் தலைவனா? சைக்காட்ரிஸ்டா? டீசெண்டா பேசு. ஓகே டாக்டர், நான் ஃபாலோ பண்றேன். ஜஸ்ட் லிசன். இவரு 4 பேர் ஆட்ட மேனி. தொப்பி தூக்கி பாறைன்னு பேர் வந்து தெரியுமா? சொல்லுங்க கைட். ஃபைன், थैंक यू. நாம அந்த தொப்பியை தூக்கி போட்டோம்னா அந்த பாறை அதை அப்படியே திரும்ப தூக்கி கொண்டு கொடுக்கும். பார்க்கலாமா? ஓகே. வாவ் 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 வாவ். ஏ தொப்பி காணாம போச்சு. என்னமா தொப்பி தூக்கி பாறைன்னு சொன்னீங்க? சில நேரத்துல இந்த பாறை திரும்ப கொண்டு கொடுக்கும். ஆனா இப்ப பாறை கொஞ்சம் டயர்டா இருக்கு போல முடியல. டாக்டர் 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 அப்பா தொப்பி திரும்ப வருது. ஏய் டாக்டர், ஏன் இப்படி வர? உங்களை கண்ட உடனே ஆபத்து பயம் விலகிட்டது. முதல்ல மேல வா. நல்லத பாக்க கேட்டது விலகிட்டது. எப்படியே வந்து உங்கள் இந்த தொப்பி தென்னாலி தென்னாலி சோமன். யா சோமன், நீங்க எப்படி இங்க? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்க? நோ 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 நோ, நான் அப்போ உங்கள்ட்ட சொன்னேன் மிஸ்டர் தெனாலி, நான் ஃபேமிலியோட கொடைக்கானல் வெக்கேஷன் போறேன்னு. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? நோ மெட்ராஸ் கம் ப்ளீஸ்.
இவங்க எல்லாம் தெரியும். எப்படி தெரியும்? உங்களை என்ன மனுஷி? வாட் வைஃப்? யா வைஃப். I am Arjun. நெத்திலி மிங்கலாயிட்டான். சட்டியா கூறி வச்சு அடிச்சிருக்க. மை சன் கம். I am my friend. கம் ஆன் ஐ சே. உங்களுக்கு என்ன பேரு தெரியல? எதுக்கு பதிலாம்? Jalaja. ஓ யா. அண்ணி என்ற பேர் ஜலஜா. அண்ணி யாரு? அண்ணி. உங்களோட மனுஷரா? அப்ப நான் யாரு? அண்ணனா? என்று சொல்லல. நோ நோ. ஐ அம் a doctor and you are a patient. Okay? பேஷண்ட்ங்கறீங்க. ஆனா இவரை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியலையே. சே அப்படிலாம் சொல்லாத. சரி பைத்தியம். ஏய் அதுக்கு இல்லம்மா. இப்ப ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் வரவங்க எல்லாம் என்ன பைத்தியக்காரங்களா? ஞாபக மறதிக்காரன் வரா, டிப்ரெஷன்ல நைட்ல தூக்கமே வராதவன் வரா. இவன் வெறும் பயந்தாங்குள்ளிதான். பயந்தாங்குள்ளியா? ஏ சார் உங்களுக்கு என்ன பயம்? எல்லாம் சிவமயம் என்று சொல்லுவேன். ഫുള്ള് പറയുക. ഭയമയം യമഭയം காலா உன்னை காலால் போதும் நீங்க சொல்லட்டுமே. உனக்கு எத்தனை மணிக்கு போட்டிங் போட சொன்ன? 3 மணிக்கு. அப்படியா? அப்ப அது வரைக்கும் இதையே சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளவு பயமா? ஓம் ஓம்னு சொன்னா மட்டும் பத்தாது, மனசுல முருகனோட வேலை நினைச்சா போதும், பயமெல்லாம் போயிடும். மனசுல மட்டுமே பொக்கெட்டுக்குள்ளேயும் முருகன்ற வேலை வளைச்சு வச்சிருக்கிறேன். വളച്ച് വെച്ചിരിക്കുന്നു. வேல் மட்டும் இல்ல, பழனி மலையே பொக்கெட்டுக்குள்ள வைக்க வேணும். ആകെ പെട്ടുപോയ അവസ്ഥയാണ് ഏകദേശം അല്ലേ? நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் அவரை அப்படியே அனுப்பிச்சு வந்துடுறேன். ഇവരാണ് മെയിൻ റോള് വരുന്നത് അങ്ങനെ. இதுல சாப்பாடு இருக்குல்ல? ஓகே. மெட்ராஸ் வரைக்கும் போறோம்ல, போகும்போது நீ வழியில ഓ சாப்பிட்டுக்க. അത് അതിനകത്താണ് എലി കറിയേക്കണേ. அப்பா என்னத்துக்கு அங்கிள் என்று கூப்பிடுறீங்க? நான் உங்களை தான் கூப்பிட்டேன். என்னையோ அங்கிள் என்றோ? எங்க அப்பாவோட தொப்பி தாங்க. நன்றி. ആ പിള്ളേർക്ക് ഇഷ്ടപ്പെടും ഇനി അവനുണ്ടല്ലോ. வா. പോവില്ലേ ഇനി ഇവിടെ തന്നെ ഉണ്ടാവും. സാധ്യതയുണ്ട്. കൂടെ തന്നെ ഇവരുടെ കൂടെ എലി ഉണ്ട്. வர மாதிரி தெரியுதே. பைனாகுலர்ல அப்படிதான் தெரியும். ஐயோ கைலாஷ்டம் கிட்ட வந்துட்டு இருக்கான். உங்க இந்த மனுஷி பிள்ளைகள் எல்லாரும் நல்ல ஆட்கள். இப்பதானே உங்களை பார்த்தேன், அப்புறம் எதை வச்சு சொல்றேன்? அகத்தின் அழகு மெனக்கெட்டு பெங்க வர மெட்ராஸ். ஐயோ டாக்டர் வா 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 வா. என்ன ஐயோ டாக்டர் வா 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 வா. நான் சொல்ல இல்ல. அப்ப என்ன அசரீரியா? ஆமா, உனக்கு தான் எதுக்கு எடுத்தாலும் பயமாச்சு. அப்புறம் எப்படி இந்த கொடைக்கானல் வரைக்கும் தனியா வந்த? தனியா இங்க வந்தேன். அந்த பஞ்சபூதமும் அவரின் உதவி பூதமும் என்ன இங்க கொண்டு வந்து விட்டது. பஞ்சபூதமா? என்னோட ஓ, நான் வாய் தருமாறி பினாத்திர நான் என்று நினைக்கிறீங்க தானே? மெட்ராஸ்ல இருக்கிற பஞ்சபூதம் வாருங்க, நான் காட்டித்தாரேன். அந்த மரத்தடிக்கு வாங்க. മുകി മുകി മുകി. ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ ഉണ്ട്. ആച്ചുവാദിച്ചായി. எங்க காட்டு? எஸ் ஷோமி. போதாடி இங்க தானே நின்றவங்க, அதுக்குள்ள மாயமா மறந்துட்டாங்க. சீனஸ் தெனாலி, இதெல்லாம் உன் கற்பனை. டாக்டர் பஞ்சபூதம் எதுக்காக இந்த கொடைக்கானலுக்கு வரணும்? அவருக்கு வேற வேலையே கிடையாது. ஆமா, என்னோட கதைக்குள்ள வேலை இல்லை என்றுதான் சொன்னவங்க. ஓகே, ஜஸ்ட் 1 செகண்ட் மேன். இது டாக்டர் பஞ்சபூதத்தோட மெட்ராஸ் நம்பர். ഇനി മനസ്സിലാവോ? அவர் கூட பேசுங்க. ഓ டாக்டர் വെള്ളത്തില്. ஹலோ பேட் லைன். ஹலோ, I am Dr. Kailasam calling from Kodaikanal. Can I speak to Dr. Panjabhootham please? Dr. Panjabhootham speaking. யார் பேசுறது? அவர்தான் பேசுறாரு, ஆனா ஒரு தினசா பேசுறாரு. தண்ணியில் இருக்கிறார் போல இருக்குது. ஓகே, ஆக மொத்தம் அவர் இங்க இல்ல. வா, அங்கேயோ இருக்கிறார். ஆமா, அவர் எங்க இருக்காரோ அங்கேயே ஒன்று கொண்டு போய் சேர்க்கிறேன். வா. ഓ ബസ്സില് ബസ്സില്. Stop! Stop! One passenger! Stop! சாப்பாடுலாம் இதுல இருக்கு. கண்டக்டர், இவரை மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்க. ஏன் அவரே இறங்க மாட்டாரா? சார், இவர் கொஞ்சம் பயந்தவரு, அதனால சொன்னேன். முடிஞ்சு அங்கிருந்து மெட்ராஸ் பஸ்ல ஏத்தி விட்டுருக்கு. ஏன் அவரே ஏற மாட்டாரா? அதனாலே இவன் உனக்கு மேல இருக்கான். சார், என் ஜாதகத்துலதான் ஏதோ பேச நீ இருப்பான். എല്ലാവർക്കും விசில் அடிக்கிட்ட நான் இருக்கேன்ல, நீ எதுக்கு அடிக்கிற? நன்றி. എലി എലി. இல்ல, அவருக்கு சொன்னேன். தேங்க்யூ. என்ன டாக்டர், வந்த முதல் நாளே பாஞ்சாலி பஸ் ஏத்தி அனுப்பிச்சிட்டான். ஏய், பாஞ்சாலி இல்லடா, தெனாலி. என்ன இருக்கு? நீ என்ன தண்ணி போட்டுருக்கியா? இந்த தண்ணி சொன்ன டாக்டர், பஸ் போயிடுச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் ஜீப்ல போய் பஸ் மடக்கி தெனாலியை கூட்டு வந்து மறுபடியும் இந்த கைலாசத்தோட கூண்டுக்குள்ளே அடைச்சிடுறேன். நீங்க ஜீப்புக்கு போறதுக்குள்ள பஸ் மதுரைக்கே போயிடும்.
பஸ் போயிடுமா? எனக்கு குறுக்கு வழியெல்லாம் தெரியும்டா. மட்டும் தானே தெரியும். டேய், கேடு சார், கொடைக்கானல் ஃபுல்லா சுத்தி காட்டுறேன் கேடு சார். ஐ எம் கைடு கந்தசாமி சார். എല്ലാം കോമഡി ചെയ്യുന്ന ആൾക്കാരാണ് കൂടുതലുള്ളത്. തീർച്ചയായിട്ടും கொடைக்கானல்ல சுத்தி பாக்குறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு. அதை விட்டுட்டு ஏரிக்குள்ள என்ன பண்ணிட்டு இல்ல இருக்கீங்க? நான் வந்து இது என் மோதிரம் தண்ணியில விழுந்துருது தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் இருக்கேன். இது இல்லடா, இது வைர மோதிரம் கொஞ்சம் லூஸா இருந்ததா. எங்கடா போற? வயிறு மொத்தம் தேட வேண்டாமா? சரியான லூஸா? அதான் தேடணும், கிடைக்கல. நமக்கு அதை விட முக்கியமா தென்னாலி ஜீப் தேடலாம். வா பழைய குப்சாமி சார், என் பேர் கந்தசாமி சார். சாரி கந்தசாமி. ரொம்ப அவசியம். இதோ சாமி போடா. ഓ ഇനി വൈരമതിലുണ്ട് വിചാരിച്ചിട്ട്. നോക്കൂ ഇനി. ആ ഉറപ്പല്ലേ? மோதிரம் மோதிரம் மோதிரம். എല്ലാ ക്യാരക്ടേഴ്സും അതുപോലെ തന്നെ കേട്ടോ വന്നിരിക്കുന്നത്. അത് ഡോക്ടർ ആയാലും എല്ലാവർക്കും ഒരു ചെറിയ ഒരു സംഭവം അത് വല്ലാത്തൊരു ഫീൽ ഉണ്ട്. സംഭവം എന്ന് വെച്ചാൽ കംപ്ലീറ്റ്ലി ആ ഒരു പെർഫോമൻസ് ആട്ടോ. എല്ലാരും ഇപ്പൊ വന്ന എല്ലാ ക്യാരക്ടേഴ്സും ആ ആക്ടേഴ്സിന്റെ എല്ലാ ബെസ്റ്റ് പെർഫോമൻസ് തന്നെ കൊടുത്തോണ്ടിരിക്കുന്നത്. പ്രത്യേകിച്ച് എടുത്തു പറയേണ്ടത് നമ്മുടെ കമൽ സാറിന്റെ പെർഫോമൻസ് ആയിരുന്നു. സിംഗിൾ ഷോട്ട് കുറെ സ്ഥലത്തുണ്ടായിരുന്നു. പ്രത്യേകിച്ച് ഡയലോഗ് ഡെലിവറി ചെയ്യുന്ന സമയത്തൊക്കെ അത്ര പെർഫെക്റ്റ് ആയിട്ടാണോ ചെയ്തിരിക്കുന്നത്. പിന്നെ ആ ഒരു ഇമോഷണൽ സീൻ വരുന്ന സമയത്ത് തന്നെ അല്ലേ, ആ ഒരു പെട്ടെന്നുള്ള ഭാവമാറ്റം അപ്പോഴും നമ്മളിലേക്ക് ആ ഒരു ഇമോഷനും കൂടി കൊണ്ടുതരികയാണ്. അതായത് ആ രണ്ട് സീനും ഓരോ സീനുകളായിട്ടാണ്. അത് ഓരോ ഷോട്ടിൽ തന്നെ എടുക്കും ചെയ്തത്. അത് പ്രത്യേകിച്ച് ആ ഒരു ഭയത്തിനെ കുറിച്ച് പറയുന്ന നീളത്തിൽ അങ്ങ് പറയുന്നതും പിന്നെ അതുപോലെ തന്നെ ആ ഒരു നമ്മള് ഫ്ലാഷ് ബാക്ക് സംഭവം പറയുന്നതും രണ്ടിനും ആ ഒരു വല്ലാത്തൊരു രസമുണ്ട് കാണാൻ വേണ്ടിട്ട്. പിന്നെ ബാക്കി എല്ലാരും അങ്ങനെ തന്നെ. ജയറാമേട്ട എടുത്തു പറയണം. കാരണം വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ജയറാമേട്ടന്റെ പെർഫോമൻസ് ആണെന്നുണ്ടെങ്കിൽ എനിക്ക് തോന്നുന്നത് ആ ഒരു ഭയങ്കര തമിഴ് കറക്റ്റ് ആയിട്ട് വരുന്നുണ്ട്. അടിപൊളിയായിട്ട് അതിനകത്തൊരു മലയാള സംഭവം ഒരു ചോയ ഒന്നും കേറി വരാണ്ട് ഭയങ്കര രസം. പിന്നെ കമൽ സാറിന്റെ തമിഴാണെങ്കിലും ഭയങ്കര രസം കേൾക്കാൻ. അതൊരു വേറൊരു പാട്ട് പോലത്തെ ഫീൽ ഉള്ള ഒരു തമിഴല്ലേ. കാരണം ആ പറയുന്ന സ്റ്റൈലൊക്കെ ഇടയ്ക്കൊരു എന്താ പറയാ വിഴുങ്ങിയിട്ടുള്ള അക്ഷരങ്ങളൊക്കെ വിഴുങ്ങി പറയുന്ന ഒരു രീതിയിലുള്ള സ്റ്റൈലാണ്. പിന്നെ അതുപോലെ തന്നെ മറ്റേ രണ്ട് ക്യാരക്ടേഴ്സും അടിപൊളിയായിരുന്നു. ആ ജൂനിയർ എന്നുള്ള ഡോക്ടർ മറ്റേ കൊള്ളക്കാരല്ലാതെ. കാരണം യൂഷ്വലി മൂവീസിൽ അങ്ങനെയല്ലേ, കൊള്ളക്കാർ അങ്ങനെയുള്ള ആൾക്കാരൊക്കെ അല്ല ഇങ്ങനെയൊക്കെ നോക്കിയൊക്കെ നിൽക്കുന്നത്. പക്ഷെ എനിക്ക് തോന്നുന്നു ത്രൂ ഔട്ട് ഈ ഒരു സംഭവം തന്നെ ആവാനാണ് സാധ്യത. പിന്നെ എന്തെങ്കിലും സംഭവിക്കാൻ എനിക്കൊരു ജ്യോതിക്കൊക്കെ ഉണ്ട്. ജ്യോതികയുടെ എൻട്രി ഒന്നും ആയിട്ടില്ല. അപ്പൊ എന്തായാലും നോക്കാം അടുത്ത സീൽ എന്താ വരാൻ പോകുന്നത്. അത്രേ ഉള്ളൂ.